தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா, உம்மைத்தானே ஏசையா. Jesus, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, Master. Hallelujah. Jesus, Jesus, thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Master. இல்லை வேண்டாம், இல்லை வேண்டாம், பாட்டே வேணும், நானே பாடி வாசிக்க வேண்டாம். நான் பாட்டு மாத்திரம் பண்ண போதும். கண்ணில் முடிச்சு வைப்போமா? தேங்க்யூ லார்ட். Praise you, Father. Praise you, Father. Thank you, Lord. கர்த்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரங்களுக்காக நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மட்டும் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, நெருக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்து. எல்லா வாயில திறந்து கர்த்தர் ஸ்தோத்திர பலி எடுப்போமா? Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Lord, praise you, Lord, praise you, Lord, praise you, Lord, praise you, Lord. கிருபை உள்ளவரே மை துதிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர், 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 இரக்கம் உள்ளவர். இம்மட்டும் தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணக்கில்லாத நன்மைகளை கர்த்தர் செய்தி கருத்தோடு மை துதிக்கிறோம், மை பாடுகிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய எல்லா தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்தின் கத்தை துதிப்போமா? இந்த மனமகிழ்ச்சியான நாள் கர்த்தருடைய கருத்தை நாம் காணும்படியாக, தேவனுடைய மகிமையை நாம் காணும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Praise you, Lord. 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 ரட்சகரே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி மகிமையான பிரசன்னம் எங்களுக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மனு குலத்தை ரட்சிக்கும்படியாக, மானிடரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்திலே பிறந்திரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உம்முடைய மகிமைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆச்சரியமான வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. பராக்கிரமம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் வெளிச்சமே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் ஒளியானவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாய்களை வெறும் வாய் திறந்து கதை துதிப்போமே. Praise you, Lord. 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 Hallelujah. 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 உலகத்தின் ஒளியாய் பிறந்த ஆண்டவர் உலக ஜனம் முழு அறிந்து கொள்ளும்படியாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஒரு புதிய ராஜ்யத்தை Hallelujah. Praise the Lord. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கப்படும்படியாக Praise you, Lord. 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 Hallelujah. 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 Praise you, 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 praise you. Jesus, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவின் நாமம் உலகமெங்கும் பரசாற்றப்படும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்திலே கர்த்தர் நாமத்தை பரசாற்றும்படியாக நமக்கு கொடுத்திருக்க வட்டாரங்களே கர்த்தர் நாமம் பரசாற்றும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி எடுப்போமா? Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. 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 Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. கர்த்தாவே, உமது மகிமையான பிரசன்னம், மகிமையான சமூகம், மகிமையான சமூகம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. நாமத்தின் மகிமைக்காக கர்த்தரை பயன்படுத்துவீராக. இந்த நாளின் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற பிள்ளைகள் தேவன் துரிதமாய் கொண்டு வருவீராக. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு விளங்கட்டும் ஆண்டவருடைய மகிமை எங்களுக்கு விளங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த விசேஷித்த ஆண்டிலுமாய் கூட விசேஷித்த நாளில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து விழாவில் துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் காரிருள் நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சமாக, எங்கள் பாதைகளுக்கு தீபமாக உடைய கிருபைகள் எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாத நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே உம்மை கூடி துதிக்க வந்திருக்கிற எல்லாருமே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய காரணத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் வேண்டுதலினாலும் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை கர்த்தர் நீங்களாக்கி போடுவீராக. எல்லா டிஸ்டர்பன்ஸை கொண்டு வர எல்லா கிரியை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவ சமாதானம் விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உற்சாகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஐயா. தகப்பனே, உன் நாமத்தின் மகிமைக்காக எங்கள் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளை நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக.
இந்த காயங்கள் பாய்ந்த கரம் எங்களுக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே எல்லா மகிமையை பகிர்ந்து கொள்வீராக. ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. Thank you Lord. மனிதருக்கும் தெரிந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலும் எங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் நமக்கு அளித்தார் என்ற பாடலை அவர் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே. புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பதறிப்போன பாவிகளாக சிதறியேங்குமே அலைந்தோ. பதறிப்போன பாவிகளாக சிதறியேங்குமே அலைந்தோ. அவரை நாம் தெரிந்தறியோமே. அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அவரை நாம் தெரிந்தறியோமே. அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பலத்த ஜாதி ஆயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர. பலத்த ஜாதி ஆயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர. எளிமையும் சிறிமையுமான எமக்கவர் அருள் புரிவார். எளிமையும்
சிறுமாயுமான எமக்கவர் அருள் புரிவா. தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. நமது கால்கள் மான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. நமது கால்கள் மான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. உயர்ஸ்தலத்தில் ஏற்றுகிறாரே உன்னதமான ஊழியத்தில். உயர்ஸ்தலத்தில் ஏற்றுகிறாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோ. பரமன் இயேசு வந்திடும்போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமன் இயேசு வந்திடும்போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமனோடு நீடுடி வாழு பரம பாக்கியம் பெற்றிடுவோம். பரமனோடு நீடுடி வாழு பரம பாக்கியம் பெற்றிடுவோம். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருள் அகல ஆமென் தேவ ஒளி அடைந்தோ. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமேங்கும் ஓங்கிடவே. நமது இயேசு கிறிஸ்துவின் நாம நானிலமேங்கும் ஓங்கிடவே. புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை என்றும் யாவருமாக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல glory God ஒளி அடைந்தோ. பாவ இருளகல ஆமென் தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல ஆமென் தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாக
எத்தனையோ பதிலளித்தார். எனக்கெட்டாத அறிந்திடலாகு எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல ஆமென். தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல ஆமென். தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல ஆமென். தேவ ஒளி அடைந்தோ. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுக்கு சொல்லுவோமா? பாவ இருளில் அகரும்படியாக கர்த்தருடைய ஒளியை பெற்றவர்கள் மாத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒளியை பெற்ற வண்ணமாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணுற அநேக ஜனங்கள் இன்னும் அந்தகார இருளில் வாழ்கிறவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இதோ இருளில் நடக்கிற ஜனங்கள் மகா பெரிய ஒளியை கண்டார்கள் எழுதியிருக்கிறதே. அவனமாக ஆண்டவராகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த நாட்களிலே கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி நாம் கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நாம் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய மகிமை நமக்கு வெளிப்பட்டபடியினாலே, அவருடைய கிருபை என்னும் காரியம் நமக்கு வெளிப்பட்டபடியினாலே, ஓ ஹல்லேலூயா. நமது கால்கள் மான்களை போலே நடந்து ஓடி பாய்ந்திட. கையில் வைத்து சொல்லுவோமா? நமது கால்கள் மான்களை போலே நடந்து ஓடி பாய்ந்திடவே உயர் ஸ்தலத்தில் ஏற்றுகிறாரே. உன்னதமான ஊழியத்தில் உயர் ஸ்தலத்தில் ஏற்றுகிறாரே. உன்னதமான ஊழியத்தில் தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. எத்தனை பேர் சொல்லுங்க இந்த கால வேளையிலே எங்கள் பாவம் என்னும் இருள் அகலும்படியாக தேவனுடைய ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே. ஆண்டவரே, இந்த ஒளி எங்களுக்குள் பிரகாசித்து அநேகருக்குள் பிரகாசிக்கப்படும்படியாக தேவரீர் எங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் கொழுந்து விட்டு எறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதுவே சொல்லுங்க இந்த கால வேளையில நமது கால்களை மான் கால்களை போல மாறச் செய்து 2020 ஆண்டும் தாண்டி வரும்படியாக செய்தாரே. அவருடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள் எத்தனை பெரியதாக இருந்தது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. கர்த்தருடைய ஆவியானவர்கள் ஒருவர் சத்தங்களை ஊதி செபிப்போமா? கர்த்தர் தொடர்ந்து ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக.
Praise Father. ஆராதனைக்கு மாத்திரம் ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை யாவரையும் வாழ்த்துகிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காந்து கொள்ளுங்க. சீக்கிரமாக வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்னும் வந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் நன்றி. முன்னாடி இடருக்கு வாங்க, நான் வந்து வாங்க. முன்னாடி இடருக்கு சிஸ்டர் வரலாம், முன்னாடி வாங்க. முன்னாடி வரணும், எழுந்துச்சு வரணும். அப்படியே உட்காந்து நவர முடியாதுங்க, எழுந்துச்சு வரணும். உட்காருங்க, அப்படி வாங்க. இல்லை ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ட்ரெஸ் பண்ணதுக்கு நேராக இருக்கும் போல இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நம் தேவ சமூகத்தில் ஜெபித்து நாளை ஒப்பு கொடுப்போம். லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 வாசிப்போம். Hallelujah. Hallelujah. He will be great and will be called the Son of the Most High. கண்ணால் வாசிக்கிறீங்களா? 30, 31, 32. ಆ ದೂತನು ಆಕೆಗೆ, ಮರಿಯಲೇ ಹೆದರಬೇಡ, ನಿನಗೆ ದೇವರ ದಯೆ ದೊರಕಿತು. ಇಗೋ, ನೀನು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಂದು ಮಗನನ್ನು ಹೆರುವಿ. ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗಿ ಪರಾತ್ಪರನ ಕುಮಾರನೆನಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವನು. ಇದಲ್ಲದೆ ದೇವರಾಗಿ ಇರುವ ಕರ್ತನು ಆತನ ಮೂಲಪಿತನಾದ தாவீதன சிம்மாசனವನ್ನು ஆத்தனிಗೆ ಕೊಡುವನು. அல்லேலூயா. இந்த காரியத்தில் பார்க்கும்போது நாம் ஒரு 3 காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக காரியங்கள் உண்டு. இந்த காலவேளையில் 3 காரியங்களை நாம் கவனித்து பார்க்க தேவன் உதவி செய்வாராக. யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 நாம் 14 வரை வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக நம் மத்தியிலே இறங்கி வந்தது என்று சொல்லி. அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த நாட்களை நினைவு கூறுவதற்கு காரணங்கள் உண்டு. இந்த நாள் தானா அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளுக்கான ஒரு விசேஷம் என்னவென்பதை நாம் பார்ப்போமானால், மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாக, மனுஷனை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக தேவன் என்ன பண்ணார் வந்துட்டு அவர் பூமியிலே அவதரித்த ஒரு நாளாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இங்கே லூக்கா அதை காண்பிக்கும் பொழுது லூக்கா சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, வந்துட்டு தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு தருவாராம். அல்லேலூயா. அவர் யாருக்கு யாரு சிம்மாசனம் தரார்?
தாவீதினுடைய சிம்மாசனத்தை அவருக்கு தருவாராம். நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, தாவீதுடைய சிம்மாசனத்தை கர்த்தர் பூமியிலே ஏற்படுத்தினதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நாட்கள் வரப்போகிறது, தேவனுடைய ராஜ்யம் எங்கே ஸ்தாபிக்கப்பட போகிறபடினாலே. நீங்கள் தீர்க்க தரிசனமாக கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், தானியேலுக்கு கர்த்தர் இந்த ரகசியங்களை முன்கூட்டி வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு முன்பதாக கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். பூமியிலே முதலாவது காணப்பட்ட உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோன சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாய் காணப்பட்ட இந்த பாபிலோன் ராஜ்யம் தான் முதலாவது உலகம் முழுவதையும் கட்டி ஆண்ட ஒரு ராஜ்யம். ஆமென். ஒரு உலகத்தின் ஒரு பகுதியே கிடையாது. He was a global leader. உலகம் முழுவதையும் கட்டி ஆண்ட ஒரு அரசு யாருன்னு சொன்னா அது நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சாரின் நாட்களிலே கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். படுத்து தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம் ஒன்று காணுகிறான். அந்த சொப்பனத்திலே அவன் காணும் பொழுது ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையுடைய தங்கம், அதனுடைய புயங்கள் வெள்ளியாக இருக்கிறது. அதனுடைய கால்கள் பாதங்கள்லாம் எப்படி இருக்கிற ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. அதனுடைய தரிசனம் கேட்க விளங்க கொள்ள முடியாதபடி அவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே தானியேல் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு விளக்கத்தெல்லாம் சொல்லி கொடுப்பது நம்ம அறிஞ்ச சத்தியம் வந்தது. இப்போ இந்த முதல் ராஜாவுக்கு அங்கே வெளிப்படுத்தின பொழுது ஒரு காரியத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்தினார். கையினால் வெட்டப்படாத ஒரு கல் அது வானத்திலிருந்து வந்து அந்த சிலையை உடைத்து நொறுக்கினது. அந்த கல் என்ன பண்ணுச்சா, வந்துட்டு அது வளர்ந்து 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 பூமியை முழுமையமாக அது நிரப்பினது என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த கல் என்ன பண்ணுச்சா, இது கையினால் வெட்டப்படாத ஒரு கல். இதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். வந்துட்டு நாம ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றிருப்பது, இது கையினால் மனுஷனுடைய உதவி இல்லாதபடிக்கு, மனுஷனுடைய எந்த ஒரு கலப்பும் இல்லாதபடிக்கு உருவாக்கப்பட்ட, கையினால் வெட்டப்படாத, மனுஷனுடைய கையினால் வெட்டப்படாத ஒரு கல் அது எங்கிருந்து இறங்கி வந்து வந்துட்டது, வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அல்லேலூயா. இந்த கல் என்ன பண்ணுச்சு, பூமியை நிரப்பினது. இந்த அறைவில் தான் இங்கே லூக்கா காண்பிக்கிறார். வந்துட்டீங்க, தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு தருவாராம். நீங்கள் ஏசாயாவில் வாஸ்து பார்ப்பீங்கன்னா, இயேசு ஒரு நாள் பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. பூமியை ஆளுகை செய்ய போகிறாரு. இந்த பூமி முழுமையாக ஆளுகை செய்ய போகிறார் அவர். இங்கே பார்க்கும் பொழுது யாக்கோபினுடைய சந்ததியை முழுமையாக ஒரு ஆளுகை செய்வார் எழுதி, அப்படிதான் எழுதியிருக்கு. இஸ்ரவேலின் சந்ததியா யாக்கோபின் சந்ததியா? வாசிங்களேன். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நீங்க இதான் தானியேல் சொல்றாரு, கையினால் வெட்டப்படாத ஒரு கல் வரும், அந்த கல் இந்த சிலையை முழுமையாக உடைச்சு போடும். அந்த சிலையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு உலக சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. உலக சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. முதலாவது அது பாபிலோன சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு மீதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி, ரோம சாம்ராஜ்யம் அது 7 முறை, அது 7 தலைவர்களாலே உருவாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, ஆனால் அந்த சாம்ராஜ்யத்திற்கு பின்பதாக கிரியை செய்த அந்த ஆவி அது மீண்டுமாக வந்து உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக அந்த ஆளுகத்தன்மையை கருத்துக்களாக எடுக்க அது பிரயாத்திக்கும். இப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க, சொன்னீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஆகிலும் இந்த சாம்ராஜ்யத்தை மறுபடியும் புதுப்பிக்கணும், எப்படியாக மீண்டுமாக ஆட்சி அவங்க கையில் வரணும்னு சொல்லி அவங்க எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ரோமர்கள் எப்பொழுது ஆட்சிக்குள்ளாக வந்தார்களோ, அவருடைய ஆட்சி முழுமையான அதிகாரத்துக்குள் வரும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கையினால் வெட்டப்படாத ஒரு கல்லாக அவர் பூமிக்குள்ளே பிரவேசித்தார். அவர் இப்போ இயேசு வந்து என்ன பிரசங்க ஆரம்பித்தார், வந்துட்டு அவர் நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றோம், இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்றோம். ஆனால் இயேசு சொன்ன சுவிசேஷம் எது? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா. சொன்னாரு, கிங்டம் ஹஸ் அரைவ்ட், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவராஜ்யம் சமீபமாக இருக்கு. என்ன சொல்லாரு, வந்துட்டு அது இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள்லாம் முடிவு பெற்று விட்டது, தேவனுடைய ராஜ்யம் ஆளுகைக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. அல்லேலூயா.
இந்த ராஜ்யம் ஆளுகைக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்திற்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாதபடி ஒரு பொழுதும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இது தீட்டில்லாத ராஜ்யம், அசுத்தமில்லாத ராஜ்யம், பசுத்தமுள்ள ஒரு ராஜ்யம், சமாதானமுள்ள ஒரு ராஜ்யம். அங்கே பல பல ஜாதிகள் கிடையாது, பல பல மதங்கள் கிடையாது. அங்கே ஒரே குடும்பம், அங்கே சமாதானமும் சந்தோஷமும் காணப்படுகிற ஒரே ராஜ்யம், அது இயேசுவின் ராஜ்யம். அல்லேலூயா. இயேசு அவர் ஒரு 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 பிள்ளையா தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்குமே தவிர அவர் இன்னும் ராஜாவாக நாம் பார்க்க ஆரம்பிக்கல. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மகிமையான ராஜா. அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தினுடைய கிரியைகள், இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எவையெல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப நம்ம தேட வேண்டியது எது? இந்த காலவேளை பண்ணா கர்த்தர் ராஜ்யத்தை தேடணும், ராஜ்யத்துக்கு உரியவைகளை தேடணும், அந்த ராஜ்யத்துக்கு உரிய காரியங்களை தேட வேண்டும். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் சகலவித காரியங்களும் அழிந்து போகும் என்பதை கர்த்தர் அன்றைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு இல்லைங்க, கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்ல, இந்த காலவேளையில் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு அங்கத்தினராக இருக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்முடைய தேடுதல் எங்கே இருக்கிறது? நம்முடைய தேடுதல் எதின் மேலே இருக்கிறது? நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இமைக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோமா அல்லது மறுமைக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை குறித்து நம்மை நாமே நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் சமீபமாகிவிட்டது, இரண்டாம் வருகை சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கும் முதலாம் வருகையை குறித்தே அநேகர் சந்தோஷமா குதூகலத்தோடு உற்சாகத்தோடு நம்ம பண்டிகையெல்லாம் கொண்டாட ரொம்ப நல்லதுதான். ஆனால் இந்த முதலாம் வருகையை குறித்து நாம் தியானித்து கவனித்துக் கொண்டிருக்கிற நேரங்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டியது இரண்டாம் வருகைக்காக. அல்லேலூயா. இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு போன வாரத்திலே காண்பித்து கொடுத்தேன். அங்கே எருசலேமில் காணப்பட்ட, இஸ்ரவேலில் காணப்பட்ட அங்கு இருந்த அந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, ஏரோது எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறான், வந்துட்டு யூதர்களுக்கு ராஜா எங்க பிறப்பாரு? அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பெத்லஹேம்ல பிறப்பாரு, இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, எல்லா தீர்க்கதரிசனம் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவர் போய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியல, அவரை வாழ்த்த வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியல, அவரை வணங்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியல, அவர்தான் இயேசு என்று அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்சிருக்கலாம், சத்தியம் விடுதலை ஆக்குற அளவுக்கு நாம் அதை கை கொண்டு நடக்கிறோமா? நம்மை நாமே நோக்கி பார்த்து கேள்வி கேட்போம். பெரியமானவர்களே, இன்னைக்கும் உலகம் என்ன நினைக்க தெரியுங்களா? கிறிஸ்துமஸ் அது கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகைன்னு சொல்லி, கிறிஸ்துமஸ் அது சமஸ்த மனு குலத்திற்கும் விடுதலை உண்டு பண்ண முடியாத நற்செய்தி என்பதை இன்னும் அறியாத கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக பாடுபட வேண்டியது, அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த உன்னதமான உத்தரவாதமான ஊழியத்தை கர்த்தர் நமது கரத்திலே கொடுத்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. இன்னும் பண்டிகைன்னு நாம பூத்துணி போட்டு, நாம பிரியாணி சாப்பிட்டு, நாம படுத்துன்னு தூங்குற வாழ்க்கை கிடையாது. இயேசுவை உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த கிறிஸ்துமஸுக்குள்ளே இருக்கிறது. இயேசுவை அறிவிக்க வேண்டும். Jesus must be proclaimed. ஏன் நீங்க இயேசு அறிவிக்கணும்னு கேட்பீங்கன்னாக்கா, இயேசு மனு குலத்தை ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்தார். லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? The book of Luke chapter 19 verses 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். For the Son of Man come to seek and to save what was lost. இழந்து போனதை தேடுவுமே, அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கவனிச்சு பார்ப்போம். இன்னைக்கு இப்ப இயேசுவினுடைய வேலையை யார் செய்யணும்? ஆமென். கவனிங்களே, ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு துணையை உண்டு பண்ணும்பொழுது சொன்னார், ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன், ஏற்ற துணையை உண்டு பண்ணுவே. ஆதாமோடு சேர்ந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கும்படியாக, இந்த வேலையை நிறைவேற்றி முடிக்கும்படியாக, இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக, மணவாட்டி சபையே, உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? உன்னை நிலைநாட்டின நோக்கம் என்ன? ரட்சித்த நோக்கம் என்ன? உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறியாமலே காணப்படுவது எத்தனை அவலமான ஒரு காரியம் திருச்சபைக்கு.
இன்னைக்கு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக மணவாளனுடைய காரியம் என்னதென்பதை அறிந்து நிறைவேற்றுவதாக நாம் காணப்படுகிறோமா இன்றைக்கு? Are we proclaiming Jesus? Are we helping our Adam? இரண்டாம் ஆதாமாக இயேசுவுக்கு இன்றைக்கு எந்த விதத்தில் நாம் உதவியாளராக இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். பெரியமானவர்களே, நமக்கு நாமே பண்டிகை கொண்டாடுவது அல்ல கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அதுவல்லையா? கிறிஸ்மஸ் அதல்ல. கிறிஸ்மஸ் இயேசுவை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். இயேசு உன்னதமான தேவகுமாரன் என்பதை அறிவிக்க வேண்டும். இயேசு சமாதானம் தருகிறார் என்பதை அறிவிக்க வேண்டும். அந்தகார இருளில் இருக்கிறவர்களுக்கு ஆச்சரியமான ஒளியை அறிவிக்கும்படியாகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் இந்த காலவேளையில் ஒரு முடிவு எடுப்போம். நான் தனித்தால் ஊழியம் செய்வேன், நான் இயேசுவை பறைசாற்றுவேன். நெருக்கடியான நேரங்கள் பிரியமானவர்களே, இருளான சூழ்நிலை ஜனங்கள் கடந்து போய் இருக்கிறாங்க. வியாதிகளுக்கு மேலே வியாதி, விபத்துகள் மேலே விபத்து, ஆபத்துக்கு மேலே ஆபத்து. இன்னைக்கு உலகம் முழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இன்னும் அடுத்த வேவ் வருதான், அடுத்த கொரோனா வருதான், அடுத்த டிசீஸ் வருதான். ஐயா, வெளிப்படுத்த செய்தி வாசித்து பாருங்கள். ஒன்றின் பின்னே வந்து கொண்டுதான் இருக்க போகிறது. கர்த்தருடைய இரண்டாம் வருகை நாள் சமீபித்து விட்டது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறாரே, இது வருகையின் அடையாளங்களை கண்காணியுங்கள், நீங்கள் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வருகையின் அடையாளங்கள் மிக துரிதமாக நிறைவேறி கொண்டு வருகிறது. விழித்திருக்கிற திருச்சபையானது கர்த்தருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிக்க நம்மை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். We have a job to do, church. We have a job to do. We have no time for celebrations anymore. நமக்கு கொண்டாடுவதற்கும் இன்றைக்கு களி கூர்ந்து இருப்பதற்கும் நேரங்கள் கிடையாது. நாம சந்தோஷமா கொண்டாடுகிற ஒவ்வொரு வினாடியிலும் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. We are responsible for it. Don't celebrate without making others celebrate Jesus. மற்றவர்கள் இயேசுவை கொண்டாட வைக்காதபடிக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்காதபடிக்கு நீங்கள் இயேசுவை அறிந்ததை கொண்டாட முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க இந்த கால வேளையிலே. ஆண்டவரே, I take my decision. நான் ஒரு முடிவெடுக்கிற ஆண்டவரே, இயேசுவை பறைசாற்றும்படியாக. அதனால் நிந்தனை வரும், அவமானம் வரும், உன்னை பகைப்பாங்க, உன்னை வெறுப்பாங்க. சொல்லுங்க, பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்லை. அதான் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே உங்களை வெறுப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க இந்த கால வேளையிலே? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அதுவே என்னுடைய பிரதான ஊழியமாக இருக்கிறது. அதற்காகவே இயேசு என்னை அழைத்திருக்கிறார். அதற்காகவே இந்த கிறிஸ்மஸ். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரிய ஒளியே அவர் வெளிப்படுத்த வந்தார். அவர் காணாமல் போனதை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரன் வந்தார். நான் சொல்லுவேன், அதுதான் இந்த மணவாட்டியினுடைய வேலையா இருக்கு. அவர் இல்லாத நேரத்தோட வேலை யார் செய்கிறது? அவர் நமக்காக பரிந்து பேசும்படியாக போயிருக்கிறாரே. யாரை நம்பி விட்டுட்டு போயிருக்கிறார்? அந்த கனமான ஊழியத்தை நாம் செய்து நிறைவேற்றுவோம் என்று சொல்லி, நாம் அதை செய்வோம் என்று சொல்லி திருச்சபையை இந்த கால வேளையிலே ஆத்தும பாரம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது வாசிப்போம். மத்தேயுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா? Matthew chapter 20 verses 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டுக் கொள்ளும் பொருளாகவும் தம் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் அவர். கடலை வாசிக்கிறீங்களா சீக்கிரமா? Matthew chapter 20 verses 28. ಮತ್ತೇಯು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯ. ಹಾಗೆಯೇ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅನೇಕರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಹಿಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಬಂದನು ಎಂದು ಹೇಳಿದನು. Hallelujah. The Son of Man did not come to be served but to serve and to give the life as a ransom for many. தன் ஜீவனை கொடுக்கும்படியாக, ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார் அவர். என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு? இன்னைக்கு நாம ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்யறோமா? இன்னைக்கு கொடுக்கிறோமா? 3 விதமான ஊழியம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு.
முதலாவது தேவனுக்கு ஊழியம் செய்யணும், பின்பு சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யணும், பின் உலகத்துக்கு ஊழியம் செய்யணும். இயேசு அவர் தேவனுக்கு ஊழியம் செய்தார், தன் சகோதரர்களுக்கு ஊழியம் செய்தார், உலகத்திற்கு ஊழியம் செய்தார். அவர் எப்படி ஊழியம் செய்தார்? அவரு தன் ஜீவனையும் கொடுத்து ஊழியம் செய்தாருங்கய்யா. தன் ஜீவனையும் கொடுத்தார் அவரு. Are you doing some sacrifice today for your ministry? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில என்ன கொடுக்குறீங்க? இன்னைக்கு என்ன கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எதை கொடுக்குறீங்கய்யா? போன வாரத்தில் பார்த்தோமே, அந்த ஞானிகள் வந்து எதை திறந்தாங்க? வந்துட்டு அவங்க பொக்கிஷங்களை திறந்தாங்கய்யா. பொக்கிஷங்களை திறந்தாங்க. அதில் தான் தூபவகர் இருக்குங்க, அங்கே தான் தங்கம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கால வேளையில ஊழியம் கொள்ள வராம ஊழியம் செய்ய வந்தார்யா அவரு. நான் இன்னைக்கு நமக்கு 10 பேர் ஊழியம் செய்யணும் இன்னைக்கு, இல்லைங்களா? 10 பேர் நம்ம ஊழியம் செய்யணும். எத்தனை பேர் சபையில் உண்மை ஊழியம் செய்யறீங்க? ஊழியம் செய்யறோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஊழியம் செய்யறோமா? இன்னைக்கு நான் 8:30 மணிக்கு ஆராதனா, ஸ்ட்ரைட்டா 8:45 9 மணிக்குள்ள கரெக்டாக வந்துடுவோம். நாம 9:30 மணிக்கு ஆராதனா, 9:45 10 மணிக்கு வருவோம். நாம எந்த ஊழியம் செய்கிறோம்? ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யறதில்ல, சகோதரர்களுக்கும் ஊழியம் செய்யறதில்ல. எங்க உலகத்தில் ஊழியம் செய்ய போகிறோம்? நம்ம கொண்டு எப்படி இயேசுவின் ராஜ்யம் கட்டப்பட முடியும்? பிராணனை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்த குறித்து பேசுகிறோம். ஆனால் அந்த ஊழியத்தை நாம் செய்கிறோமா? கவனிச்சு பாருங்க. ஐயா, பேசுறது ஈஸிங்க, 4 பேருக்கு புத்தி சொல்றது ரொம்ப ஈஸி, அட்வைஸ் கவுன்சில் கொடுக்கறது மற்றவங்களை மேட்டர் ரொம்ப ஈஸிங்க. கவனிச்சு பாருங்க, நாம செய்யறோமா? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. சபைக்கு நேரத்துக்கு வரவங்க தான் பைபிள் வாசிக்கணும். சபைக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரவங்க தான் பைபிள் வாசிக்கணும். 10 நிமிஷம் முன்னாடி வரவங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும். 10 நிமிஷம் முன்னாடி வர்றவங்க தான் ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நாங்கள் விட்டு உக்காந்துக்க, எங்களுக்கு தேவையில்லை விட்டு உக்காந்துங்க. நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வாய் திறக்கிறது கஷ்டம், இனி நாங்கள் ஏன் அதை பண்ண போகிறோம்? அவ்வளோதான். இல்லை பிரியமானவர்களே, இல்லைங்க. கீழ்ப்படிதல் அவசியம். ஊழியம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், ஊழியம் ரொம்ப அவசியங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இப்போ இயேசு எப்படி அந்த ஊழியத்தை நிறைவேற்றினாரா? அவரு சொல்லுங்க, தன் ஜீவனையே கொடுத்து செஞ்சாருங்க. அவரு தன் ஜீவனையே கொடுத்தாருங்க. வாசிங்க, வசனப்படி வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. யார? சத்தமா சொல்லுங்களேன். என்ன கொடுக்க வந்தாருமா? எதுக்காக இயேசு பின்பற்றி வந்தோம்? நாம அதான் சொன்னார் அவரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் என் சிலுவையை சுமந்து. நாங்க பாஸ்டர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் இதெல்லாம் சொல்லிக்கிறீங்களே. இன்னைக்கு ஹனி கேக்கு சாப்பிட்டோமா? பன்னிக்குள்ள என்ன பண்ணி அது கிறிஸ்மஸ் பன்னியா? கிறிஸ்மஸ் கேக் பண்ணி சாப்பிட்டோமா? அப்புறம் ரோஸ்டரும் இல்லைங்களா? அதை சாப்பிட்றத விட்டுட்டு இன்னைக்கு போயிட்டு சாகிறது குறித்து பேசுறீங்களே, ஜீவனை கொடுக்கறது பேசுறீங்களே, ஊழியத்தை குறித்து பேசுறீங்களே, எப்படியா முடியும் இதெல்லாம்? இப்போ சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க பாருங்களேன். நாங்கள் பண்டிகை கிறிஸ்துவலாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் பண்டிகை கிறிஸ்துவலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களும் பண்டிகை கிறிஸ்துவம் இல்லாமல் நீங்கள் வாழணும்னு சொன்னோம்னா ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சகுனம் பார்க்குற கிறிஸ்துவங்களால கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. ஆமென். இன்னைக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு இதாக ஆயிடுச்சு, அதெல்லாம் முடியாது. அவமான நிந்தனையை சகிக்க ஆயத்தமாக இருக்கணும். இயேசுக்கு ஊழியம் செய்யணும்னா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. என்னத்தை? அல்லேலியா இல்லை, அல்லேலியா கும்பலில் எல்லாம் வரம் வந்துட்டு. அது சொல்லுங்க, நிந்தனையை அவமானத்தை சகிக்க நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். நாங்கள் புது துணி உடுத்துற மாதிரி மற்றவங்க உடுத்துற அளவுக்கு நாங்கள் வாழுவோம். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு. இருள் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க நிலைமை அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு புரியாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, they can understand. இருள் இருக்கிறவங்களுக்கு இருள், அவங்களுக்கு சூழ்நிலை, அவங்களுக்கு வெளிச்சத்துறவங்களுக்கு தான் இருள் நிலைமை தெரியும். நாம தான் அவங்கள போய் என்ன பண்ண, போயிட்டு அவங்கள கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரணும்.
அல்லேலூயா. இந்த காலையில் முடிவெடுங்க, அவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார் அவர். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லுங்க. நான் ஊழியம் செய்ய போகிறேன். அந்த ஊழியம் முதல்ல எங்கே ஆரம்பிக்குது? சபையில் ஆரம்பிக்குது, உன் சகோதரனுக்கு அதில் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு தான் அது வெளியே போக முடியும். உன் சொந்த சகோதரனை நேசிக்காம, உன் சொந்த சகோதரனுக்கு ஊழியம் செய்யாம, உன் சொந்த சகோதரனுக்கு அன்பு செலுத்தாம நீ வாழ்வைன்னு சொன்னா நீ கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு காலமும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஊழியம் கொள்ள வராமல் அவர் ஊழியம் செய்யும்படியாக கடந்து வந்தார். அவர் காணாமல் போனதை தேட மட்டும் வரல, அவர் ஊழியம் கொள்ளும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அடுத்து வாசிப்போம் யோவானின் புத்தகம் 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமா வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை என்ன சொல்லுங்க, அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சொல்லுங்க. ಪಾಪಮಾಡುವವನು ಸೈತಾನನಿಂದ ಏನಾಗಿದ್ದಾನೆ ಹೇಳಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿ. ಯಾರಿಗೆ ಹುಟ್ಟಿದವನಿಂದ ಅವನು? ಯಾರು? ಪಾಪ ಮಾಡಿದವನು, ಪಾಪ ಮಾಡ್ತಿರೋವನು யாருந்தா ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ ಅವನು? சைத்தானிந்தா. இப்போ யாருன்னா அவங்கள பார்த்து அப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனால் பாவம் செய்வோம், ஆனால் சொல்லக்கூடாது நான் தேவ பிள்ளைன்னு சொல்லணும் இருப்போம். செய்கிறதெல்லாம் பாவம், செய்கிறதெல்லாம் துரோகம், செய்கிறதெல்லாம் மோசமான காரியம். ஆனால் என்ன சொல்லுவோம் வந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். பாவம் செய்கிற யாருடைய பிள்ளையா இருக்கிறானா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ரட்சிக்கப்பட்டுங்களேன். உங்களை தேவ பிள்ளையா மாற்றும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அல்லேலூயா. இயேசு எதற்காக பூமிக்கு வந்தாரு? தேவ பிள்ளையாய் உங்களை மாற்றும்படியாக, தேவ பிள்ளையாய் உங்களை மாற்றும்படியாகத்தான் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் அவர். அல்லேலூயா. டு டிஸ்ட்ராய் தி வொர்க் ஆஃப் தி சைத்தான். எதிராளியுடைய தந்திரங்களை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய எல்லா விதமான சத்துவங்களை, வல்லமைகளையும் முறியடிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து அவர் வந்தார் அவர். ஆமென். ஏன் கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறோம்? எதுக்கு சந்தோஷம் அப்படின்னா இதுக்கு தான் சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு சந்தோஷம்? சாத்தானுடைய கிரியைகளை முறியடிக்கும்படியாக இயேசு வந்தாருயா. என்னால முறியடிக்க முடியாத சாத்தான, என்னால முறியடிக்க முடியாத, என்னால மேற்கொள்ள முடியாத அந்த பாவ கிரியைகளை முறியடித்து அவனிடத்தில் எனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் வாங்கி தரும்படியாக இயேசு வெளிப்பட்டார் அவர். On behalf of me he revealed himself. தன்னைத்தானே வெளிப்படுத்தி எனக்காக ஜெயத்தை வாங்கி தரும்படியாக. அல்லேலூயா. நீ எதை மேற்கொள்ள முடியலையோ, நான் எதை மேற்கொள்ள முடியலையோ அதை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் தரும்படியாக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அவர். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க வாசிங்க. ம் 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 ம். Hallelujah. He who does what is sinful is of the devil, because the devil has been sinning from the beginning. The ransom the Son of God appeared was to destroy the devil's work. பிசாசுனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியாக வெளிப்பட்டார் அவர். இப்போ தெரியுதுங்களா ஏன் கொண்டாடணும்னு சொல்லி? ஏன் கொண்டாடணும் தெரியுதுங்களா? ஏன் கொண்டாடணுமா? பிசாசுனுடைய கிரியைகளை யாரு? அதில் தான் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பேய் ஓடுது, இன்னைக்கு பிசாசு ஓடுது. இப்போ பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இப்போ அந்தகார இருளில் இருக்கிறவங்க யார் பிடியில் இருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்க. பிசாசினுடைய பிடியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு நாமம் எந்த நாமம் என்று சொன்னால் அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இதுதான் தாவீதினுடைய சிங்காசனம் மீது வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய அதிகாரம். ராஜாவினுடைய அதிகாரங்க. இந்த இருளின் ராஜ்யத்தின் மீது அவருக்கு இருக்கிற அதிகாரம்.
அவருக்கு இருக்கிற வல்லமை, அவருக்கு இருக்கிற அந்த மகத்துவமான வல்லமையினாலே வானமண்டல பொல்லாத சேனைகளும் துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் நிர்மூலமாக்கத்தக்கதான ஒரு சர்வ வல்லமை உள்ள நாமம் இயேசுவின் நாமம் அது. எனவே நான் இங்கே எதுவும் சொல்லி, நீ பிறக்கிற குழந்தைக்கு என்னன்னு பேர் வைக்கணுமா? மரியாதை பார்த்து என்னன்னு சொன்னா தூதரு? இயேசு. ஆமா, இயேசுன்னு பேர் அவருக்கு அவங்க அப்பா அம்மா தெரிஞ்செடுக்கலைங்க, பரலோகம் தெரிந்தெடுத்து முன்கூட்டி கொடுத்தது. It is the name destined by heaven. பரலோகம் முன்குறித்த ஒரு நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் பூதலத்திலும் யாவரும் முழங்கால் படியிட்டு வணங்கும்படியான, போற்றும்படியான, உயர்த்தும்படியான ஒரு நாமம் அது இயேசுவின் நாமம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைவேளை சொல்லுங்க, இது இருளின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியாக வெளிப்பட்ட நாமம் அது. அந்தகார இருளில் வாழ்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கும்படியாக ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் அது. இந்த அழைத்தருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டுமே, அதல்வா கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. Go and share the joy of Christmas to people. இந்த கிறிஸ்மஸ் உடைய செய்தியை ಮற்றವಳೋடு ಪகிರ್ந்து ಕೊಳ್ಳೋಣ ಪ್ರಿಯಮಾನವர்களே. ಹಂಚಿಕೊಳ್ಳಿ ಹೋಗ್ಬಿಡು ದೇವರೊಂದಿಗೆ, ದೇವರ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಿ. ದೇವರು ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದಂಥವರಿಗೆ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಕರೆಯುವಂತೆ ಒಂದು ನಾಮ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ್ದಯ್ಯ, ಅದೇ ಯೇಸುವಿನ ನಾಮ. அந்த நாமம் இந்த பூமிக்கு கடந்து வந்த ஒரு நாமம் அது. இந்த பூமிக்கு கடந்து வந்த ஒரு நாள் அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க சீக்கிரமா. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். 1 John chapter 5 verses 11 and 12 quickly. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ಜೀವನ ಇಲ್ಲದವನ್. ಆ ಸಾಕ್ಷಿ ಯಾವುದೆಂದರೆ ದೇವರು ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ಆ ಜೀವವು ಆತನ ಮಗನಲ್ಲಿ ಅದೇ ಎಂಬುದೇ. ಯಾವರು ದೇವರ ಮಗನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾನೋ ಅವನಿಗೆ ಆ ಜೀವವುಂಟು. ಯಾವನು ದೇವರ ಮಗನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲವೋ ಅವನಿಗೆ ಆ ಜೀವವು ಇಲ್ಲ. And this is the testimony God has given us eternal life, and this life is in his son. He who has the son has life. He who does not have the son of God does not have life. Hallelujah. இந்த குமாரனை உடையாதவர்களுக்கு என்ன இல்லைங்களா? இப்போ நீங்க எத்தனை பேருக்கு இந்த குமாரன் தேவை சொல்லுங்களேன். நீங்க பார்க்குற ஜனங்களுக்கு குமாரன் தேவையா இல்லைங்களா? ஆமென், அல்லேலூயா. இப்போ இயேசுவை உடையாதவர்கள் என்ன இல்லையா அவங்களுக்குள்ள? ஜீவன் இல்லைங்க, நித்திய ஜீவன் இல்லைங்க அவங்களுக்குள்ள. பழைய ஆதாம் எப்படி சாகும்படியாக நியமிக்கப்பட்டு செத்து அப்படியே நரகத்துக்கு போனாங்களோ அப்படி இந்த நித்திய ஜீவனை பெறாதவர்கள் அப்படியே அவங்க மரிச்சு எங்கே போவாங்க? வந்துட்டு ஆத்துமா. அப்போ அவங்களுக்குலாம் என்ன கொடுக்கணும்? வந்துட்டு நாம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்மஸ் கேக்கு கொடுக்கறதுக்கு பதில் இயேசுவின் நாமத்தை கொடுங்க, அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேக் கொடுக்கிறது நல்லது, பிரியாணி கொடுக்கிறது நல்லது, நீங்க நல்ல நன்கொடை கொடுக்கிறது நல்லது. இட்ஸ் ஆல் a representative. Giving gift is a representation that we have got a gift. எங்களுக்கு வெகுமதி கிடைத்தது, எங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்தது என்று வெளிப்படுத்தும்படியாக கொடுப்பதற்கு உதாரணம் தான் ஷேரிங் கிஃப்ட்ஸ் ஆன் தி கிறிஸ்மஸ் ஈவ். கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் வெகுமதிகளை வாங்கி கொடுப்பது இல்லைங்களா? கொடுக்குறோமா? உங்களை யாரா கொடுத்தாங்க? கிஃப்ட் கொடுத்தாங்களா? நீங்க யாருன்னா கொடுத்தீங்களா? நாங்கள் கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்களேன், ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்கணும். ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லு, சாக்லேட் வாங்கி தரணும். சீக்ரெட் சாண்டா ஆடுறது, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கே கிஃப்ட் கொடுக்குறது. புதுசாக யாரும் கொடுக்கல, ஸ்கூல்லாம் லீவில் அதனால் யாரும் கொடுக்கல. ஸ்கூலில் இருந்துச்சுனாக்கா என்ன 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 ஷேரிங்? வந்துட்டு கிஃப்ட் ஷேரிங் இல்லைங்களா? சொல்லுங்களேன், குமாரன் இல்லாதவர்கள் ஜீவன் இல்லாதவர்களையா?
உங்கள் ஜீவன் பரிதபிக்கணும். உங்களுக்குள்ள உண்மையாக கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குமேனா உங்கள் ஜீவனை கொடுத்து அவர்களுக்குள் ஜீவனை நீங்கள் கொண்டு வரும்படியாக நீங்கள் முயற்சிப்பீங்க. இயேசு ஏன் ஜீவனை கொடுத்தாரு? ஏன் ஜீவனை கொடுத்தாரு? அவருக்கு தெரியும் நமக்கு ஜீவன் தேவை என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் கொடுத்த ஜீவன் நித்திய ஜீவன் ஐயா. நம்ம தாய் தகப்பன் நமக்கு கொடுத்தது அநித்தியமான ஒரு ஜீவன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் பயந்து கொண்டு இருந்தவர்களை கட்டவிழ்க்கும்படியாக விடுவிக்கும்படியாக வெளிப்பட்ட இயேசு அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவனை நமக்கு மாத்திரம் வச்சு கொண்டு இருக்கிறது கிடையாது. இந்த ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நம் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் காணப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஜீவனை கொடுத்தாவது மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுங்க. காரணம் கிறிஸ்து நமக்கு ஜீவன், எனவே நமக்கு சாவு ஆதாயமா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க கிடையாது கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. உண்மையாதானா? மரணத்தை பார்த்து பயம் கிடையாதா? எத்தனை பேர் சொல்லுவீங்க மரணம் எந்த நேரத்திலும் என்னை சந்தித்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை? உண்மைதானா? உண்மைதானா? எவ்வளோ % உண்மை? பாஸ்டர், ஆனால் இந்த வேலை மட்டும் செஞ்சேனே, எது தோ அது இது 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 அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். இயேசு கிறிஸ்து பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிச்சு போயிட்டார். சீக்கிரமாக வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. ஏன்னா எனக்கு கொடுத்த வேலை நான் சீக்கிரம் முடிச்சுட்டு, பிதாவே எல்லாம் முடிந்தது, எனக்கு கொடுத்த வேலை முடிச்சுட்டு ஆண்டவரே நான் வந்துடுறேன்ப்பா, சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லாரு பாருங்க, நானும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஐயா, எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சு நான் முடிச்சிட்டேன். எத்தனை பேர் சொல்லுங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை கற்று முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி? வேலையை முடிக்காமல் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் மதிப்பார். போகிறோன்னு குதிக்கிறது இல்லை. உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சியா? உனக்கு கொடுத்த வேலையை இன்னும் என்ன வேலைன்னே தெரியலையே. ரொம்ப பேருக்கு என்ன அசைன்மெண்ட்னே தெரியல. எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு, நான் என்ன செய்யணும், நான் என்ன எங்கே பயன்படுத்தப்படணும், அதுவே நமக்கு தெரியல. இன்னும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தோம், சபையிலே அப்படியே டேரா போட்டு உட்காந்துருக்குறோம். பக்கத்தில் சொல்லுங்களேன், அடுத்த வருஷம் சீட்டு காலி